என்ன குட் நியூஸ் அப்படின்னா நம்ம புதுசா shop ஷாப் ஓபன் பண்ண போறோம். கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் Hi ஃப்ரெண்ட்ஸ், friends, நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் வந்து உங்ககிட்ட ரிவீல் பண்ண போறோம். என்னடா குட் நியூஸ் சொல்லிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு ஒன்றும் சொல்ல மாட்டேனாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லிடுவோம். அதை பற்றின vlog தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக அந்த vlogல சொல்லிடுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன குட் நியூஸ் அப்படின்னா நம்ம புதுசா shop ஷாப் ஓபன் பண்ண போறோம். என்ன ஷாப் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். என்ன மீனா திடீர்னு அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. திடீர்லாம் இல்லை, அதாவது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆன்லைனில் ஓடிக்க இருந்துச்சு, ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் கரெக்டாக இந்த ஆடி ஆரம்பித்தா ஒரு வருஷம் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இடையில கேப்பாச்சு பண்ணோம். சரி இதை இப்படியே விட்டுறாமல் ஒரு கடையாக பிடிச்சி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஷாப் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஜுவல்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ரெண்டாவது இல்லை, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எப்படி இது ஒரிஜினல் தானா, நீங்கள் அனுப்புறது வருமா எனக்கு அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ நம்ம ஒரு கடையாக பிடிச்சி உக்காண்டோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு இது வரும். இல்லை இவங்க கடை வச்சுருக்காங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் தான் ஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கருவா தான். நான் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் பண்ணிடுவேன், அதை அப்படியே எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுறது எல்லாமே இவர் தான். அதனால் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து வாங்குறீங்க. சில பேர் வந்து மெசேஜில் கேட்குறது என்னன்னு கேட்குறீங்கன்னா சிஓடி அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. நம்ம ஷாப் மெயின் ரீசன் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து வாங்குறீங்க. சில பேர் வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க, நாங்கள் வந்து வெளியே போயிடுறோம். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுறோம், திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சுன்னா கிளம்பி போயிடுற மாதிரி இருக்குது. வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரீசனுக்காகவே சரி ஷாப் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நம்ம ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் ஏங்க ஷாப் கூட சேர்ந்து இது மேக்கப்புக்கும் சாரி டிராப்பிங்க்கு சொல்லாதீங்க. கூட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் இல்லை, சும்மா சின்ன கடை தான். மேக்கப்பும் நம்ம அதிலே பண்ண போகிறோம், சாரீ டிராப்பிங்கு எல்லாமே நம்ம வந்து அதில் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு பியூட்டிஷியன் அதனால் ஏன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ரீசெண்டாக அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக சென்னை வந்து போயிருந்தேன். அப்புறம் எங்கே ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தாடிக்கும்பல தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண போகிறோம். லொக்கேஷன்லாம் பின்னாடி அறிவிக்கப்படும். அடுத்தடுத்து கடை ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கடை ஓப்பன் பண்ண போகிறது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கடை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம், அட்வான்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கடைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் வாங்கி நம்ம கடைக்கு வைக்க போகிறோம் அப்படின்றத அடுத்தடுத்து விலாகில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் ஏன் ப்ராங்க் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லுங்கள். ப்ராங்க் எல்லாம் பண்ணதாகவே இருக்குது. புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அதாவது ஓப்பனாக பேசும்போது தெரிஞ்சு போயிடும். யாரையும் ப்ராங்க் பண்ண முடியாது, அதனால தான் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு ஒரு நேரம் வரும், செஞ்சுருவோம். அப்படின்னு இல்லை, இவரும் வண்டிக்கு போயிடுறாரு, கடையை பார்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ண போகிறோமா, அதனால அவங்க ஆள் ப்ளேவுட் எல்லாம் பார்க்குறதுக்கு இவர் ஒரு ஆளாக தான் அலையிறாரு. நானும் கூட மாட போகிறேன், இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் வீடியோ எடுக்கணும், ஸ்கிரிப்ட் வீடியோ ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறீங்களா? இதுதான் ரீசன். ஏன்னா நேரமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. தான் நாளைக்கு 2 மேக்கப் புக்காக இருக்குது. நான் சென்னை போகிறேன். நாளைக்கு நைட்டு சென்னை கிளம்பிடுவோம். நாளைக்கு நைட்டு போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து வர மாதிரி இருக்குது. அதனால் அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கனால எங்களுக்கு நேரமே இல்லை கண்டென்ட் வீடியோ எடுக்க. இன்றைக்கி போய் இப்போ கூட நாங்கள் மதுரைக்கு ஒரு வேலையாக கிளம்புறோம். அந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கண்டென்ட் வீடியோ என்றைக்குனாச்சும் எடுக்கணுங்கன்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போயிட்டு வந்தால் தான் தெரியும். இப்போ மணி 11:15 ஆயிடுச்சு. அங்கே 12 மணிக்கு இருக்கணும். நாங்கள் மணி 11:15 ஆகி போச்சு. விளக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் வீட்லேயே. பார்க்கலாம். இதுதான் கண்டென்ட் வீடியோ வராதுக்கு ரீசன் இதுதான். ப்ராங்க் வீடியோ கேட்குறீங்க, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ராங்க் அப்படின்னா நம்ம உண்மையிலே தெரியாமல் தான் இருக்கணும்.
சும்மா வீடியோக்காக நான் ப்ராங்க் பண்ணுறேன் நீ நடிப்பா, அது விளங்காது. அது இதாகவே இருக்காது. இது நான் முடிக்க நான் மற்றவங்க எப்படியோ தெரில, நாங்கள் அப்படி பண்ணதே கிடையாது. ப்ராங்க் அப்படி பண்ணதே கிடையாது. இப்போ இவர் என்னை ப்ராங்க் பண்ணுறாருன்னா எனக்கு உண்மையிலே தெரியாது. அவரை நான் ப்ராங்க் பண்ணுறேன்னா அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் பண்ணணும். 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். 2வது இந்த வீட்டில் எங்கே செல்லு வச்சாலும் எனக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று மாற்றி வச்சா என்ன ப்ராங்க்கா அப்படின்னு கேட்டுருவாரு. அது விளங்காது. அதனால் இதனால தான் ஒரு ப்ராங்க் வீடியோவுமே எடுக்கிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராங்க் வீடியோ வந்து வரும். அப்புறம் சாரீ ட்ராப்பிங் வந்து பஃபி ப்ளீட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. ஒருத்தவங்கள்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் சாரீ ட்ராப்பிங் வீடியோ மொத்தம் நான் 4 வீடியோ போட்டிருப்பேன். இந்த 4 வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்டிருந்த 2 வீடியோவுக்கு தான் அவ்வளோ ரெஸ்பான்ஸு, மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. அந்த வீடியோக்கு என்னென்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் வீடியோ மாதிரி யாருமே எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கல. இந்த வீடியோவை பார்த்து நான் சாரீ ட்ராப்பிங் கற்றுக்கிட்டு நான் 2 தடவை ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் மில்லுக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போது ஒரு நாளைக்கு 5 சாரீ ட்ராப்பிங் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு அதிலே 1250 ரூபா வந்துடுது. என்னங்க, எனக்கு போதும், இது போதும். நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க. நான் யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நான் வந்து எஃபெக்ட் போடுறேன். நீங்களும் தாராளமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். நான் வீட்டில் வந்து சும்மா இல்லை, ஒரு நாளைக்கு எனக்கு 5லேருந்து 6 சாரீ ட்ராப்பிங் வருது. அதை நான் பார்த்துட்ருக்கேன். தம்பியை பார்க்கணும், யூடியூப் ரன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இடையில மேக்கப் வேறு போகிறோம், இவர் வண்டி ஓட்டுறாரு. அதனால சைடில் எங்களோட சோஷியல் மீடியாவை என்றைக்குமே நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா இந்த 2-3 மாதமாகவே எனக்கு யூடியூப் வச்சு செஞ்சு விட்ருச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப்பில் வருமானம் வருது, எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு யூடியூப்பில் வருமானம் வந்து. இப்போ தான் அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு, இனிமேல் தான் வரும். அதனால் சோஷியல் மீடியாவை நம்ப போகிறதில்ல. புதுசாக ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த குட் நியூஸு. சாரி இவ்வளோ நாள் உங்களை குட் நியூஸ் சொல்கிறோம், ரிவீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணாமல் இருந்ததுக்கு சாரி. அந்த 2வது இன்னும் எங்களுக்கே கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகலை. அந்த 2வது குட் நியூஸ் வந்து அது எனக்கு குட் நியூஸ் இல்லை, எனக்கு பேட் நியூஸு. குட் நியூஸ், இவருக்கு ரொம்ப ரொம்ப குட் நியூஸு. எனக்கு பேட் நியூஸு. எப்படி வேலையெல்லாம் போய்க்கிருக்கு, எந்த அளவுக்கு போகுது, முடிஞ்சிருச்சா இல்லையா, எப்படி ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள். நம்ம எங்கே போய் ப்ளேவுட் எடுத்ததுலேருந்து எப்போ வேலைக்கு வந்தாங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அடுத்தடுத்து விளாகில் வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம ஷாப்பில் என்னென்ன திங்ஸ்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மிங் செயின்ஸ், எல்லா வகையான ஃபார்மிங் செயின், ஐம்பொன்று, அப்புறம் ரெண்டலுக்கு விட போகிறோம், சேல்ஸும் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஷாப்பில் வந்து இருக்க போகுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாமாங்க? அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.